ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்புவாரி கிரியேஷன்ஸ். அப்புவாரி கிரியேஷன்ஸில் டுடே ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஒரு பார்டர் ஸ்டிச் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேமராவில் தெரியணுன்றதுக்காக பென்னில் போட்டிருக்கேன் ஒரு கோடு, சரிங்களா. இப்போது செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் போட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே இப்படி இப்படி ஜிக்ஸாக் இப்படி போடுவோம், வளைச்சி வளைச்சி, சரிங்களா. இப்போ எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு இது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். நார்மலாக போடும்போது ஒரு லாக் வச்சு நம்ம போடுவோம். ஆனால் ஜிக்ஸாக்ல அந்த மாதிரி லாக் எதுவும் வைக்கக்கூடாது, அப்படியே டர்ன் பண்ணணும். ரொம்ப வெளியில் தள்ளிலாம் எடுக்கக்கூடாது. இந்த ஜிக்ஸாக்கு பக்கத்துலேயே வரும். நெருக்கமாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வந்து பார்க்கும்போது ஒரு எம்போஸ்டாக உருட்டாக வரும் ஸ்டிச்சே. கட் ஒர்க்கில் இந்த ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம பண்ணும் பொழுது துணி வந்து கட் பண்ணுவோம். கட் ஒர்க்கில் கட் பண்ணும் பொழுது நூல் வந்து இந்த ஜிக்ஸாக் போடுறத பிரிஞ்சு வராது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. நம்ம ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக போடணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி துணி வந்து பிரிஞ்சு வராது. நெருக்கமாக தான் போடணும். இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். இதிலேருந்து பாருங்கள், கொஞ்சம் எடையை போட்டிருக்கேன், கொஞ்சம் விலக்கி போட்டிருக்கேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் தருதுங்களா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். நம்ம கிளாத்தில் வந்து கட் ஒர்க்கில் பண்ணும்பொழுது இது மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணும்பொழுது நூல்லாம் பிரிஞ்சு வராது.
இப்போது நம்ம ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஜரியில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம் வாங்க. நார்மலாக எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் வாங்க. ஜரியில் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். இப்போது செயின் ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். ஜிக்ஸாக்ல சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பேஸில் ஒரு கலரும் மேலே வந்து இன்னொரு வேறு அதர் கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஒரே சேம் கலர் கொடுத்தா பார்க்குறதுக்கு லுக்காக தெரியாது. இப்போது அதே சேம் மெத்தடில் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவோம் நம்ம. இப்போது ஜரியில் வந்து நெருக்கமாக பண்ணியிருக்கோம். சில்க் த்ரெட்டில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஜிக்ஸாக் வந்து ஜரிலையும் போட்டோம், சில்க் த்ரெட்லேயும் போட்டுட்டோம். இதில் ஹோம்ஒர்க் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் பிக்கு எடுத்து அதில் இந்த ஸ்டிச் வந்து இமேஜை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.